ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் சேனல். நம்ம இந்த சேனல்ல நெவர் ஹேவ் எவர்ன்ற டிவி ஷோ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 9 எபிசோட்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம 10th எபிசோட் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் தான் இந்த சீசனோட கடைசி எபிசோட். போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றத நம்ம ஒரு சின்ன ரீகேப்பா பார்க்கலாம். தேவியோட அம்மாவான நளினி அவங்கள பார்ட்டிக்கு போனதுக்காக ரொம்பவே திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டோட்டலா இந்தியாவுக்கு மூவ் ஆகுறத பத்தி தேவி கிட்ட சொல்றாங்க. தேவிக்கு இது சுத்தமா பிடிக்காததுனால அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாக்கு பதில் அவங்க அம்மா இறந்திருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேவி அவங்க அம்மா கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருந்தா கண்டிப்பா அவங்க அம்மா அவங்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கலான்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப அவங்க ஃபேப் கிட்டயும் சரி எலனார் கிட்டயும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்ஸ்டனை நளினி அதாவது தேவியோட அம்மா திட்டினதுனால பாக்ஸ்டன் கிட்ட இப்ப கேட்க முடியாது. கடைசியா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் பென் தான். அதனால பென் வீட்டுல தங்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேக்குறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போல இருந்து அவங்க பென் வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. பென் வீட்டுல ரொம்ப பணக்காரங்கன்றதுனால அவங்க நிறைய ஸ்பேர் ரூம் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஸ்பேர் ரூம்ல தேவி தங்கி இருக்காங்க. இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் ஆகிட்டு இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் தேவி பென் வீட்டுல இருக்காங்க. அவங்க அங்க இருந்து எழுந்து சாப்பிடுறதுக்கு போறாங்க. அப்ப பென் ஆல்ரெடி அங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. பென் தேவியை பார்த்து நீ உங்க அம்மா கிட்ட பேசினியான்னு சொல்லி கேக்குறாரு. தேவி அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா என்ன இங்க இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் அவங்க கிட்ட பேசலன்னு சொல்றாங்க. பென் அதுக்கு கண்டிப்பா நீ உங்க அம்மா கிட்ட பேசி ஆகணும், பேசிதான் இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும்னு சொல்றாரு. அன்னைக்கு ஸ்கூல்ல கமலா தேவியை மீட் பண்றாங்க. அவங்க தேவிக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருந்து வரும்போது சில திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருந்ததுனால அவங்க தேவி கிட்ட குடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேவியோட அம்மாவும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துரு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. தேவி கண்டிப்பா நான் இப்ப வரமாட்டேன், ஏன்னா அம்மா என்ன இங்க இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கமலா தேவி கிட்ட பென்னோட வீடு எப்படி இருக்கு, உங்களுக்கு அங்க தங்கறதுக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. தேவி அதுக்கு பென் வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு, அவங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பாத்ரூம்ல கூட டிவி இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்கூல்ல இருந்து எரிக்னு ஒரு பையன் கமலா கிட்ட பேச வரான். அதுக்கு தேவி இப்ப வேணாம், நீங்க இந்த ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நளினி ஹவுஸ் புரோக்கருக்கு கால் பண்றாங்க. அந்த ஹவுஸ் புரோக்கர் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ண வீடு மாதிரி இப்போ நிறைய பெரிய வீட்ஸ்லாம் இருக்கு, சோ நீங்க வேற வீட்டுக்கு மாறதா இருந்துச்சுன்னா மோகன் கிட்ட சொல்லி என்ன கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மோகன் அதாவது தேவியோட அப்பா இறந்தது அவங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி அவர் 8 மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இதை கேட்டு அவங்க ரொம்பவே சோகமாகறாங்க. அது மட்டும் இல்லாம மோகனுக்கு நீங்க இருந்த வீடு ரொம்பவே பிடிக்கும்ன்றதையும் சொல்றாங்க. ஆனா நளினி இப்போ அந்த வீட்டை விற்கிறதுக்காக தான் இவங்க கிட்ட போன் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் புரோக்கர் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டை காட்டும் போது மோகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு வந்து இந்த வீட்டை வாங்கும் போது அவனோட ஹாப்பினஸ் அளவே இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நளினி போனை வைக்கிறாங்க. அப்ப அவங்க முத இந்த வீட்டுக்கு வந்தபோது அவங்க ஹஸ்பண்ட் அதாவது மோகன் கூட எப்படி இருந்தாங்கன்றத நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு நிறைய பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் வருது. மோகன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு புது ஃபியூச்சர் இருக்குன்றத அவர் நினைச்சாரு. அவங்க கரெக்டா வீட்டுக்கு வரும்போதும் அந்த ஹவுஸ் புரோக்கர் கார்ல இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு ரொம்ப மோகனோட ஃபேவரட்டான சாங். அதனால இதுதான் ஒரு சைன், இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்க போது, நம்ம இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு மோகன் நளினி கிட்ட சொல்றாரு. ஸ்கூல்ல தேவி பாக்ஸ்டன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா திட்டினதுக்காக தேவி சாரி கேக்குறாங்க. அண்ட் பாக்ஸ்டன் ஃப்ரீயா இருந்தா நம்ம எங்கேயாவது வெளியே போலாம்னு சொல்லியும் கேக்குறாங்க. அதுக்கு பாக்ஸ்டன் இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பிரின்சிபல் வராங்க. அவங்க நீங்க எல்லாம் இதுக்கு இங்க காலேஜ்ல நின்னுட்டு இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க உங்க கிளாஸுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல நளினி தெரப்பி செக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் தெரப்பிக்கு வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த கவுன்சிலிங் செக்ஷனுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த தெரப்பி செக்ஷனுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இது எனக்காக இல்ல, இது தேவிக்காக தான், அவங்களோட ப்ராக்ரஸ பத்தி கேட்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவ ரொம்பவே பிஹேவியர் சரியில்லாம இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் எதுக்காக அவ இப்படி பிஹேவ் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நளினி நாங்க எல்லாம் மொத்தமா இந்தியாவுக்கு மூவ் பண்றோம், அதனால அவளுக்கு இது பிடிக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம தேவி இப்போ வீட்ல இருந்து கிளம்பி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டான பென் வீட்ல போய் தங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு திருப்பி வரவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் தேவி ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்துல இருக்கா, உங்களோட ப்ராப்ளம் இல்ல, நீங்க இந்தியாவுக்கு திரும்பி போயிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நளினி நான் மோகன் அளவுக்கு இல்ல, அவர் அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்ல, ஆனாலுமே நான் தேவியை வளர்க்கறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்றேன். நான் பண்ற விஷயங்கள் பிடிக்காம தேவி என் மேல ரொம்பவே கோவமா இருக்கான்றதையும் சொல்றாங்க. டாக்டர் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா தேவி ஏன் முன்னாடியே அப்பாக்கு பதில் நீ இறந்திருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா அப்படின்றத டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டர் தேவி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நளினி நான் மேல ரொம்ப பிரஷர் போட்டிருந்தான், அது எனக்கே தெரியும், பட் ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவளை எப்படி வளர்க்க போறோம், என்ன
நடக்க போகுதுன்றது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிறேன். அவன் மேல ரொம்ப கடுமையா இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் இதெல்லாமே ஓகே தான். நீங்க ஃபீல் பண்றது, நீங்க பயப்படுறது எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்காக நீங்க நீங்க 2 பேரும் சண்டை போடுறது எதுக்குமே ஒரு முடிவா இருக்காதுன்னு சொல்றாங்க. மேபி இப்படி தேவி அவங்க ஃப்ரெண்டு வீட்ல போய் தனியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது 2 பேரை தள்ளி வச்சாதான் அவங்க எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் ஒன்னா சேருவாங்கன்றதையும் அந்த டாக்டர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூமுக்குள்ள வரும்போது நளினி ஏன் இந்த இடத்துல நிறைய செராமிக் பார்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இதுல இருந்து ஒரு செராமிக் பார்ட்டை தான் கையில எடுத்து வச்சுட்டு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி கையில வச்சிருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த டாக்டரும் இங்க வர பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இதை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா தேவி பென்னோட வீட்ல இருக்காங்க. அவங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவங்களோட போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன்ல இருந்து அவங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் வேக்சினை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன்ல இன்னைக்கு அவங்க அப்பாவோட பர்த்டேன்னு வருது. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கூட இருக்கும்போது அவங்க போஸ்ட் பண்ண வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டுது. அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த டைம்ல தேவியை பாக்குறதுக்கு அவங்க அம்மா அங்க வராங்க. தேவி அவங்க அம்மா கிட்ட எதுக்கு இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மறுபடியும் நடந்த பிரச்சனை எல்லாம் நினைச்சு நளினி தேவியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் இங்க சண்டை போடலாம் வரல, இன்னைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாள். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவோட அஸ்தியை நம்ம கடல்ல கரைக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு தேவி ஏன் இன்னைக்கு, ஏன் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நளினி இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும், ஆனா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. தேவி அதுக்கு நான் உங்க கூட வர்றதுக்கு விருப்பப்படலன்னு சொல்றாங்க. ஆனா நளினி அதுக்கு நானும் கமலாவும் இன்னைக்கு 5 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டு உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்க போறோம். சோ நீ வர்றதா இருந்தா 5 மணிக்கு எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நாங்க மேல போன்ற இடத்துல, அதாவது அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பீச் கிட்ட போயிட்டு அவங்க அஸ்தியை கரைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்களை தேவி கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. தேவி அவங்க அம்மா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அங்க இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பிளான் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால அவங்க பென்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த ஊர்ல நான் தனியா வாழறதுக்கு லீகலா ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா பென்னோட அப்பா ஒரு மிகப்பெரிய லாயர். அதுக்கு பென்னோட அப்பா நீ தனியா எப்படி வாழ்வ, உனக்கு எந்த பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நடுவுல பென் நான் ஃபர்ஸ்ட் தேவி கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம தேவியை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு உனக்கு, நீ ஏன் இப்படி பண்ற, ஏன் உங்க அம்மா கூட இருந்து நீ பிரிஞ்சு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு தேவி அவங்க அம்மா அவங்கள இந்தியாவுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்றாங்க, அவங்களுக்கு போக்குறதுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறத யூஸ் பண்ணி அவங்க திருப்பி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதனால நான் கண்டிப்பா அவங்க கூட வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன், எனக்கு இந்த ஊர்ல தான் பிடிச்சிருக்குன்றதுன்னு சொல்றாங்க. பென் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுல அவரு தேவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அவரு நிறைய காஃபிஸ் வாங்கிட்டு தேவியோட ஃப்ரெண்டான ஃபேபியோலா, எலனர், அது மட்டும் இல்லாம ஈவ் அப்புறம் ஆலிவர் இவங்க 4 பேரையும் மீட் பண்றதுக்கு போறாரு. அப்ப அவரு எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி ரோபோட்காவும் வாங்குறாரு. அதுக்கு ஃபேபியோலா கிட்ட எதுக்கு ரோபோட்டுக்கு எல்லாம் காஃபியான்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா ஃபேபியோலா அந்த ரோபோட்க்கு அது ஒரு ரோபோட்னே தெரியாது, நான் அத ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. ஃபேபியோலா இப்ப எதுக்காக எங்க எல்லாரையும் இங்க மீட் பண்ண கூப்பிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பென் நீங்க தான் தேவிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபேபியோலா நாங்க தேவி கூட இப்ப ஃப்ரெண்ட்ஸா இல்ல, கொஞ்ச நாளா பிரேக் இருக்கும், நாங்க ஃப்ரெண்டா இல்லன்றப்போ நாங்க எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பென் அவ ரொம்பவே குழம்பி போயிருக்கா, அவ என்ன செய்யறன்றத தெரியாம அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்ல இருந்து வெளியில வந்துட்டா, இப்போ அவங்க அம்மா இந்தியாக்கு போறாங்க, ஆனா அவ அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு இந்த ஊர்லயே வாழணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க அப்பாவோட அசையை கரைக்க போறாங்க, அதுக்கும் அவ போக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்படி அவர் நிறைய முட்டாள்தனமான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அவளுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா நீங்க சொன்னா அவ கேட்பான்னு சொல்றாரு. அதனால தயவு செஞ்சு நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. ஒரு வழியா ஃபேபியோலாவும் எலனாரும் பென் சொல்றதுக்கு ஓகே சொல்றாங்க. அவங்க வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்க்கு வச்ச காஃபி அந்த ரோபோட் ஃபுல்லாவே குடிச்சிருச்சு. அதை பார்த்து பென் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. அடுத்த சீன்ல நம்மளுக்கு பாக்ஸ்னோட வீட்டை காட்டுறாங்க. பாக்ஸ்னோட வீட்டுல ரெபெக்கா, அதாவது பாக்ஸ்னோட சிஸ்டர் தேவியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவி அவங்களுக்கு போன் பண்ணி மாடலிங்ல ஏதாவது ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ரெபெக்கா பாக்ஸ்டன் கிட்ட நீங்க 2 பேரும் கிஸ் பண்ணதா சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சு, நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்ஸ்டன் அவ ரொம்ப படிக்கிற பொண்ணு, நான் அப்படி இல்ல, அதனால அவங்க அம்மா என்ன திட்டாங்க, எங்க 2 பேருக்குள்ளேயும் நான் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பெக்கா உனக்கு சுத்தமா பொண்ணுங்களை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. பாக்ஸ்டன் தேவியோட அம்மா என்ன ஒரு முட்டாள்னு நினைக்கிறாங்க, நான் எப்படி தேவி கூட பேச முடியும்னு கேக்குறாரு. பெக்கா தேவி ரொம்ப அறிவாளியா இருக்கிறதுனாலதான் நீ அவளை பார்த்து பயப்படுறியா, அவகிட்ட பேசாம இருக்கியான்னு கேக்குறாங்க. நீ தேவியை மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே ஒரு முட்டாளா தான் ஆயிடுவேன்னு சொல்றாங்க. பென்னோட வீட்டுல எலனாரும் ஃபேபியோலாவும் தேவியை மீட் பண்றதுக்கு வர்றாங்க. அதுக்கு தேவி நான் உங்க 2 பேரையும் மீட் பண்ண விரும்பல, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றாங்க. பென் இது என்னோட வீடு, நான் யார வேணா இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஃபேபியோலாவும் எலனாரும் நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி தேவி கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீ போகலன்னா உன்னோட லைஃப் லாங் நீ இதை நினைச்சு வருத்தப்படுவேன்னு சொல்றாங்க. தேவி எலனரை பார்த்து நீ என்ன சொல்லிட்டு இருக்கியா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி எலனாரை பத்தி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஏன் டிராமா கிளாஸ்ல இருந்து குவிட் பண்ணணும் கேக்குறாங்க. எலனார் இப்ப நம்ம உன்னை பத்தி தான் பேச வந்திருக்கோம், நீ ஏன் என்ன பத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபேபியோலா இல்ல அவ சொல்றது கரெக்ட் தான், நீ ஏன் இப்படி பண்ற, நீ நான்
அவளை போல ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி எலனார் கிட்ட சொல்றாங்க. எலனார், நான் எங்க அம்மா போல இருக்க விரும்பல, அதனாலதான் நான் அதை குவிட் பண்ணிட்டேன். நான் என்ன பத்தி ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனால நான் கண்டிப்பா மறுபடியும் டிராமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. தேவி ஒரு வழியா எலனார் கிட்டயும் ஃபேபியோலா கிட்டயும் சாரி கேக்குறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல இருக்க முடியலன்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போட்டதுக்காகவும் ரெண்டு பேர்கிட்டயும் மறுபடியும் சாரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணதாவும் சொல்றாங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா, நம்ம எல்லாரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. எலனாரும் ஃபேபியோலாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பென், நீங்க வந்த விஷயத்த மறந்துட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எலனார் கிட்டயும் ஃபேபியோலா கிட்டயும் சொல்றாரு. எலனாரும் ஃபேபியோலாவும் ஆமா நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டோம்னு சொல்றாங்க. அவங்க தேவி கிட்ட அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு நீ கண்டிப்பா போகணும்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தேவி இல்ல வேணாம் எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க, அதனாலதான் எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்கணும்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் அதுக்காக உங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு போகாம இல்ல, உன்னால உங்க அப்பாவை மறக்க முடியல, அதனாலதான் நீ போகாம இருக்கன்னு சொல்லி ஃபேபியோலா சொல்றாங்க. தேவி அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல, நான் எங்க அப்பாவை மறக்கிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றாங்க. பட் நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஃபேபியோலா சொல்றாங்க. அப்போ ஃபேபியோலோட ரோபோட் டைம் 4:55 ஆகுதுன்னு சொல்லுது. தேவி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, எங்க வீட்ல எல்லாரும் 5 மணிக்கு அங்க கிளம்புறதா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. பென் அதுக்கு நான் வேணா உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. பென் காரை ரொம்பவே ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. தேவி நீ என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனா நீ இவ்வளவு ஸ்லோவா போனா நம்ம எப்ப அங்க போறது, அதனால சீக்கிரமா போகணும்னு சொல்றாங்க. ஆனாலுமே பென் ரொம்பவே பயந்து ரொம்பவே ஸ்லோவா போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது அவங்க அப்பாவோட கார், அவர்கிட்ட வெறும் லேர்னர்ஸ் பர்மிட் மட்டும் தான் இருக்கு, அதனால அவரு ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நளினி கமலாவும் மோகனோட ஆஷை கரைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ கமலா நளினி கிட்ட நம்ம தேவிக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நளினி அவ வர்றதா இருந்தா கண்டிப்பா வருவான்னு சொல்றாங்க. கமலா எதுக்கு நம்ம இதை இன்னைக்கு பண்றோம்னு கேக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு மோகனோட பர்த்டே, அது மட்டும் இல்லாம அவருக்கு பிடிச்ச இடமான மேலபோக்கு இன்னைக்கு நான் அவரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம இன்னைக்கு பண்றோம்னு சொல்லி நளினி சொல்றாங்க. ஒரு வழியா பென்னும் தேவியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஆனா கமலாவும் நளினியும் ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ பென், இது வரைக்கும் நான் ஹைவேல டிரைவ் பண்ணது இல்ல, உனக்காக நான் டிரைவ் பண்றேன்னு சொல்றாரு. சோ தேவியை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து மேலபோக்கு போறாங்க. தேவி அவங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்றாங்க, ஆனா அவங்க அம்மா எதையுமே பார்க்கல. கமலாவும் நளினியும் ஆல்ரெடி பீச்சுக்கு வந்துட்டாங்க. தேவியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவங்க அவங்க அம்மா விட தூரமா இருக்காங்க. அவங்க எவ்வளவோ கத்தி அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க அம்மாவுக்கு சுத்தமா கேட்கல. அந்த டைம்ல அங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு. அவரு தேவிக்கு ஹெல்ப் பண்ண வராரு. இவரு தான் ஜான் மெக்கன்ரோ, இந்த ஷோவோட நரேட்டர் இவரு தான். தேவி நீங்க தான் ஜான் மெக்கன்ரோவா, எங்க அப்பா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சொல்றாங்க. நீ ஏன் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஜான் மெக்கன்ரோ தேவி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு தேவி எங்க அப்பாவோட ஆஷஸை நாங்க இன்னைக்கு கரைக்க போறோம், ஆனா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், எங்க அம்மாவும் கமலாவும் ஆல்ரெடி கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து நான் கத்தனா கண்டிப்பா உங்க அம்மாக்கு கேக்குன்னு சொல்லிட்டு அவரு நளினிய சத்தமா கூப்பிடுறாரு. நளினி ஜான் மெக்கன்ரோட சவுண்ட் கேட்டு வெயிட் பண்றாங்க. தேவி உடனே கீழே போய் அவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்க இது வரைக்கும் நான் லேட்டா வந்ததுக்கு சாரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சண்டை போட்டதுக்கும் சாரின்னு கேக்குறாங்க. நளினி நான் உங்க அப்பா அளவுக்கு பெட்டரா இல்ல, ஆனாலுமே நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு வழியா எல்லாரும் மோகனோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்க எல்லாரும் கடைசியா மோகனுக்காக பிரேயர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மோகனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை போடுறாங்க. அந்த பாட்டோட சவுண்ட் கேட்கும் போதே மோகனோட அஸ்தியை அவங்க கரைக்கிறாங்க. இப்போ தேவிக்கு அவங்க அப்பாவோட பிளாஷ்பேக்ஸ்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம் அவங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாருன்றதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க அஸ்தியை கரைச்சிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தேவி அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நம்ம பேன் கேக் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா நளினி கண்டிப்பா நம்ம பண்ணலாம், ஆனா அதை நீ சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்றாங்க. தேவி ஓகே நான் வரேன்னு சொல்றாங்க. அங்க இருந்து வரும்போது அவங்க பென்னோட காரை பாக்குறாங்க. பென் அவங்களுக்காக இன்னுமே இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தேவிக்கு பென் மேல ஒரு அஃபெக்ஷன் வருது. ஏன்னா அவரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தேவியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு தேவிக்காக இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க அம்மா கூட சண்டை போட்டு இருக்கும் போது அவரு தான் அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டாரு. அவங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கூட கூட்டிட்டு வந்து தேவி கூட ஒன்னா சேர்த்து வச்சது எல்லாமே அவரு தான் பண்ணாரு. தேவி பென்னோட காருக்கு போறாங்க. பென் அங்க தூங்கிட்டு இருந்து எழுந்திருக்கிறாரு. நான் என்ன லேட் ஆயிடுச்சா, நீ கரெக்டா போனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா சடனா தேவி பென்னை கிஸ் பண்ணிடுறாங்க. வாவ், ஆல்ரெடி பாக்ஸ்டன் தேவியை கிஸ் பண்ணியிருந்தாரு, ஆனா இப்போ தேவி பென்னை கிஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆல்ரெடி லவ் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா பாக்ஸ்டன் தேவிக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. பாக்ஸ்டன் தேவியோட வீட்டுக்கே போயிருக்காரு. அவங்க சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா திட்டினதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் பாக்ஸ்டன் ஒன்னா சேரலான்னு சொல்லி தேவிக்கு கால் பண்றாரு. இதோட இந்த எபிசோடும் சரி இந்த சீசனும் சரி முடியுது. இந்த சீசனோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்டோரி எண்டிங்ல முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தேவிக்கு பாக்ஸ்டன் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒன்னாவும் இருந்தாங்க. ஆனா எப்பவுமே தேவிக்கு பென் ஆப்போசிட்டா தான் இருந்திருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா தேவிக்கு பென்னை இப்போ பிடிச்சிருக்கு. செகண்ட் சீசன்ல என்ன வரும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் மத்த வீடியோஸ் எல்லாம் இந்த சேனல்ல பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.